சின்ன இப்போ ஒரு சில நாட்களா ஒரு சின்ன செய்தி போய்கிட்டே இருக்கும். ஐயாவும் அறிஞ்சிருப்பீங்க. ஒரு கோயில் உண்டியல்ல ஒரு ஐபோன் விழுந்ததை வந்து ஒரு இதா பேச பொருளா மாத்துறாங்க. அந்த ஐபோன் அதெல்லாம் கொடுக்க இது பண்ணி கொடுக்குறேன்ட்டாரு அமைச்சர், சொல்லிட்டாரு. கொடுக்குறேன்ட்டாரு சேகர் பாபு. இல்ல அது சம்பந்தமா உண்டியல்ல விழுகுது. உண்டியல யாரோ போட்டாங்க, அதே கோயிலில் சேர்த்துட்டேன்ட்டார் அவரு. அது சொல்லிட்டாரு அமைச்சர். கோவில் யானைகள் தொடர்ந்து பல இடங்கள்ல பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. அது ஒரு மிருகம் ஐயா. அது என்ன செய்யணும்? இப்போ கூட நான் இந்த நெல்லையப்பர் ஒரு யானை போய் பார்த்தேன். நான் தூரத்துல இருந்து அது பழம் கொடுத்துருந்தேன். நம்ம சேட்டை பண்ணால் அது செய்யத்தான். அது மிருகம் தானையா. மனுஷனையும் மதம் கொண்டு அடைக்கிறான். இந்த போலீஸை போய் அடிக்கிறான். விருதுநகர் மாவட்டத்தில் நினைப்பார் பெண் போலீஸை தாக்கிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? மிருகம். அதான் அவர் செய்வார். அவர் இதெல்லாம் அமைச்சர் செய்கிறேன் இருக்க செய்வார். தொடர்ந்து கல்வி நிறுவனங்கள்ல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை நடக்குது? எல்லா கல்வி நிறுவனங்களிலுமே பல பிரச்சனைகள் நடக்குது. என்ன பிரச்சனை சொல்லுங்க? பாலியல் ரீதியாக நடக்கணும். இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பும்போது கண்காணிக்கணும். எல்லாமே அரசாங்கம் செய்யுமா? இப்போ மத்திய அரசு இருக்குன்னா பிரதமர் என்னதான் செய்வார்? அவரு இப்போ ஒரு மடத்தை நடத்தின ஒரு வீட்டையே குடும்பத்தையே கட்டி காக்க முடியல. அவன் என்னதான் செய்வாங்க? அது நம்ம பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கண்காணிப்பில் வச்சுக்கிடணும். ஆமாம், அதான் பெற்றோர்களும் கடமை இருக்குல்ல. பாட்டை ஒரு பழைய காலத்து பாட்டு, பிள்ளையை பெற்று விட்டால் போகணுமா பேணி வளர்க்க வேண்டுமா தெரியுமான்னு இருக்கு. இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லபடியாக சமய ஒழுக்கம் உள்ளவனாலும் சமுதாய ஒழுக்கம் உள்ளவனும் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கணும். அதனால உள்ள தவறு தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.